எனக்கு மிகவும் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்துவாராக. நீங்கள் விரும்பினதை கர்த்தர் உங்களுக்கு கருத்தில் கொடுப்பாராக. கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது ஏசாயா 30:18 உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிற தெய்வமாய் இருக்கிறார். எப்பொழுது என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடுவான், எப்பொழுது என் பிள்ளை என்னிடத்தில் வரும், எப்பொழுது என் பிள்ளையுடைய முகத்தை தேடும், நான் உடனே இறங்கட்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இறங்கும்படி காத்து கொண்டிருக்கிறாராம். எப்பொழுது நம் தேவ சமூகத்தில் வருகிறோம் என்று சொல்லி அவர் காத்து கொண்டிருக்கிற தெய்வமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய அலைச்சல்கள், நம்முடைய புலம்பல்கள், நம்முடைய வேதனைகள் மற்றவர்களுக்கு ஒரு அற்பமாய் இருக்கலாம், மற்றவருடைய பார்வையில் நீங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாய் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. பிரியமானவர்களே, காரணம் என்ன தெரியுமா? உங்களையும் என்னையும் அவர் சாதாரணமாய் சம்பாதிக்கவில்லை, உங்களையும் என்னையும் அவர் சாதாரணமாய் அவர் மீட்டெடுக்கவில்லை, உங்களையும் என்னையும் அவர் சாதாரணமாய் அவர் தமக்கு சொந்தமாய் தேர்ந்தெடுக்கவில்லை. தன்னுடைய சொந்த இரத்தத்தையே, கடைசி சொட்டு இரத்தத்தையும் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தி கொடுத்து நம்மை மீட்டெடுத்தபடியினால் தான் நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு இறங்கும்படி அவர் காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு இறங்கும்படி காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய போராட்டத்திற்கு இறங்கும்படி அவர் காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய அவமானத்திற்கு நடுவே இறங்கும்படி அவர் காத்து கொண்டிருக்கிறார். இனி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நமக்கு இறங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. அவர் எதிர்பார்க்கிற காரியம் ஒன்று உண்டு. அது என்ன என்று பார்ப்போம். ஏசாயா 55:7 சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார் என்று சொல்லி. அவர் அவன் மேல் மனதுருகுவார். நிச்சயம் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது, கர்த்தரிடத்தில் நாம் இத்தனை நாட்கள் முதுகை காண்பிக்கிற ஆட்களாய் இருந்திருக்கலாம். இதன் முகத்தை பார்க்க வேண்டிய நாம் முதுகை காண்பித்து ஓடிக்கொண்டிருக்கலாம். நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அவர் நமக்கு நிச்சயம் இறங்குவார். இன்றைக்கு திரும்புவோம், கர்த்தரிடத்தில் திரும்புவோம், கர்த்தரிடத்தில் சேருவோம், அவர் நமக்கு இறங்குவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், கனப்படுத்தும் ராஜா, பலப்படுத்தும். உடைய பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை கொடுத்து ஆசீர்வதியும். என்னென்ன காரியத்தில் நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிறார்களோ அத்தனை காரியத்திலும் உடைய பிள்ளைகளை தேவன் வாழ வைத்து கனப்படுத்தி உயர்த்துவீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் இறங்குவீராக, உடைய பிள்ளைகளின் கண்ணீருக்கு இறங்குவீராக, பலவீனத்தில் இறங்குவீராக, அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்த கனப்படுத்தும். ஆண்டவரே அப்பா, நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் இயேசு என்கிற நாமத்தினால் கேட்கிறார்களோ அத்தனை காரியத்தை நீர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.